ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூன் 29ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய தினம் ஆனி பௌர்ணமி. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை உங்கள் வீட்டில் எரித்து அதில் வரக்கூடிய சாம்பலை இவ்வாறு பயன்படுத்துவதன் மூலம் குடும்பத்தோட தலையெழுத்தே மாறும். பணம் வரும், செல்வம் சேரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன மாதிரி பொருட்களை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷம்தான். ஆனால் அப்படி வரக்கூடிய பௌர்ணமி ஒரு சில மாதங்களில் மட்டும் மகிமை வாய்ந்த பௌர்ணமியாக மாறிடும். சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி, ஆடி பௌர்ணமி, இந்த பௌர்ணமிக்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு மகிமை சக்தி இருக்குதோ அதே அளவு சக்தியும் பலனும் தமிழ் மாதங்களில் 3வது மாதமாக வரக்கூடிய ஆனி மாத பௌர்ணமிக்கும் இருக்கும். இந்த ஆனி மாத பௌர்ணமியில் என்ன மாதிரியான இறை வழிபாடு செய்யணுங்கிறது நிறைய பேருக்கு குழப்பமாகவே இருக்கலாம். ரொம்ப எளிமையாக தெளிவாக சொல்லணும்னா பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். அம்பிகை, அம்பாள், அம்மன் இது மாதிரி எல்லா விதமான பெண் தெய்வங்களையும் வணங்குவதற்கான அற்புதமான ஒரு நாள் இந்த ஒரு ஆனி பௌர்ணமி. மா, பலா, வாழைன்னு சொல்லக்கூடிய முக்கனிகளை நீங்கள் அம்பாளுக்கு, அம்மனுக்கு நைவேத்தியமாக படைக்கணும். அது போக உளுத்தம்பருப்பு சாதம் படைக்கிறது கூடுதல் விசேஷம். இந்த உளுத்தம்பருப்பு சாதத்தை நைவேத்தியமாக செய்து உங்கள் வீட்டோட பூஜை அறையில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் பொதுவாக பிரசாதமாக படைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த முக்கணிகளையும் உளுத்தம்பருப்பு சாதத்தையும் நீங்களும் உங்கள் அக்கம்பக்கத்தினருக்கும் கொடுத்து இந்த ஆனி பௌர்ணமிக்கான வழிபாட்டை செய்யலாம். இன்னொரு பக்கம் ரொம்ப நாட்களாக திருமண வரன் அமையாத பெண்கள், அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கணவர் அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆனி மாத பௌர்ணமியில் கண்ணன் வழிபாடு செய்யணும். கண்ணன், கிருஷ்ணர் இவங்களுக்கு கொஞ்சமாக வெண்ணெய், சுண்டல், அப்பம் இது எல்லாத்தையும் தயார் செய்து கண்ணனுக்கு பூஜை செய்யறது மூலயமா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை அமையும். இதுதான் ஆனி பௌர்ணமிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய விசேஷம். அப்படிப்பட்ட ஆனி பௌர்ணமிக்கான அந்த பௌர்ணமி திதி ஜூன் 29ஆம் தேதி இன்னைக்கு அதிகாலை 4:22 ஆரம்பிச்சிடுச்சு. அந்த பௌர்ணமி நாளைக்கு காலையில் செவ்வாய்க்கிழமை 6:11 வரைக்கும் இருக்கு. பௌர்ணமிக்கான வழிபாடு செய்யக்கூடியவங்க பகல் நேரங்களை விட மாலை நேரத்தில், குறிப்பாக முழு நிலவு தெரியக்கூடிய அந்த நேரத்தில் பண்ணுறது தான் விசேஷம். எப்படி பார்த்தாலும் மாலை ஒரு 6:30-7 முழு நிலவு பிரகாசமாக தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் இருந்து பார்த்தா எங்கேருந்து முழு நிலவு பிரகாசமாக தெரியுதோ அந்த நேரத்தில் வீட்டில் பூஜையில் விளக்கேற்றி வச்சு பூஜை பண்ணி சாம்பிராணி தூபம் போட்டு கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு வீட்டில் இறை வழிபாடு செஞ்சிடணும். அது போக உங்கள் வீட்டில இருந்து ஒட்டுமொத்த குடும்பத்தை சேர்ந்தவங்களும் முழு நிலவு பிரகாசமாக தெரியக்கூடிய அந்த நேரத்தில் சந்திர தரிசனம் செய்யணும். சந்திர பகவான் மனோகாரகன். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், சண்டை சச்சரவு, கருத்து வேறுபாடு இது எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியவர் மனோகாரகன் அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவான் தான். வாழ்க்கையில் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல, ஒரே போராட்டமாக இருக்கு, ஆரம்பிக்கலாமா வேணாமாங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தில் இருப்பீங்கள்ல, அப்படிப்பட்டவங்க சந்திர தரிசனம் அமாவாசை நாட்கள்லையும் பௌர்ணமி தினங்கள்லையும் சந்திர வழிபாடு செய்யும் போது நிச்சயம் அந்த குழப்பத்துக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். இதுதான் ஆனி பௌர்ணமிக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விசேஷம். இப்படி பல மகிமைகளும் சக்திகளும் நிறைந்த இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றல் மேலோங்கி இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆனி பௌர்ணமியில நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு இறை வழிபாட்டு விஷயமா இருந்தாலும் நிச்சயம் அதுக்கான பலன் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வழிபாடு தான் இந்த பொருட்களை பயன்படுத்தி நீங்க பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு தாந்திரிகம். தாந்திரிகம் அப்படிங்கும்போது நம்ம தப்பான அர்த்தம் எடுத்துக்க கூடாது. நல்ல விஷயங்களை நம் பக்கம் ஈர்த்து கெடுதல்களை நம்ம வீட்டை விட்டு விரட்டி அடிக்கக்கூடிய எந்த ஒரு செயலா இருந்தாலும் அதை நம்ம தாந்திரிகம்னு சொல்லலாம். இது மூலயமா செல்வ செழிப்பு உயரலாம், உங்களோட வாழ்க்கை மேம்படலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது முதல் முக்கியமான பொருள், இந்த வருஷம் ஆனி பௌர்ணமி நமக்கு திங்கக்கிழமையில வந்திருக்கு. திங்கக்கிழமைய பொதுவா சிவபெருமானுக்கு உகந்த ஒரு நாள், சோமவாரம்னு கணக்கில் எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட சோமவாரத்தில் சிவபெருமானுக்கு உகந்த பல பொருட்கள் இருந்தாலும் முக்கியமான ஒரு பொருள் வில்வ இலை. தோஷங்கள் நிவர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு தாந்திரிக பொருள் இந்த வில்வ இலை தான். அதனால தான் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் நம்ம வில்வ இலைகளால் அர்ச்சனை பண்ணுறோம், வில்வ இலை சமர்ப்பிக்கிறோம். கிரக தோஷங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வில்வ இலையை ஒரே ஒரு இலை கிடைச்சாலும் பரவாயில்லை,
அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான பொருள் வந்து பச்சை கற்பூரம். மகாவிஷ்ணு, மகாலட்சுமி தாயார் இவங்க 2 பேரோட அனுகிரகமும் பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து இந்த பச்சை கற்பூரம் தான். வீட்டில் வந்து பணம் காசு அதிகமாகணும், பேரு புகழ் கிடைக்கணும், செல்வ செழிப்பு அதிகமாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தலாம். எந்த ஒரு பெருமாள் கோவிலுக்கு போனாலும் அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதத்தில், தீர்த்தத்தில் எல்லாத்துலேயுமே பச்சை கற்பூரம் சேர்த்துருப்பாங்க. காரணம், பச்சை கற்பூர வாசம் இருக்கக்கூடிய இடத்துல மகாவிஷ்ணு இருப்பார். மகாவிஷ்ணு இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தாயார் தானாக வந்துருவாங்க. ஏன்னா மகாவிஷ்ணு தன் மார்பில் மகாலட்சுமியை குடிகொண்டு வைத்திருக்கக்கூடியவர். அடுத்து ஒரு முக்கியமான பொருள் வந்து ஏலக்காய். ஏலக்காய் வந்து சாதாரண பொருள் கிடையாதுங்க. ஏலக்காய் வந்து பணவசியம், ஜனவசியம் 2த்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு தாந்திரிக பொருள். கடைசியா ஒரே ஒரு கிராம்பு. காரிய தடை நீக்கி எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் அதில் தடை ஏற்படுது. வீட்டில் வந்து சுபகாரிய தடைகள் அதிகமாக இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம், புதுசாக தொழில் தொடங்க போகிறோன்னா அதுக்கான வேலைகள் வந்து தடையாகவே இருக்குது. சொந்த வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க, அந்த வேலை வந்து பாதியில் தடைபட்டு நிற்குது. எந்த காரியத்தை தொட்டாலும் அதில் தடை இருக்குது, அந்த தடையை வந்து தகர்த்து எரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கிராம்பை பயன்படுத்தலாம். இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய வில்வ இலை, பச்சை கற்பூரம், ஒரே ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு, இந்த 4 பொருட்களையோ ஒன்றாக ஒரு சிறிய அகல் விளக்குலையோ இல்லை தேங்காய் சிரட்டை, கொட்டாங்குச்சின்னு சொல்லக்கூடிய அந்த தேங்காய் ஓட்டலையோ தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. மாலை 6:30 7 மணிக்கு மேலே வீட்டில் பூஜை அறையில் சந்திர பகவானுக்கான அந்த பௌர்ணமிக்கான வழிபாட்டெலாம் முடிச்சிடுங்க. குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சந்திர வழிபாடு முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிடம் செலவு பண்ணி உங்கள் வீட்டோட பூஜை அறையிலையோ இல்லை உங்கள் வீட்டோட மெயின் ஹால்லையோ அமர்ந்து நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த அகல் விளக்குலையோ இல்லை அந்த தேங்காய் சிரட்டையிலையோ இந்த எல்லா பொருட்களையும் போட்டு அந்த பச்சை கற்பூரத்து மேலே ஒரே ஒரு சொட்டு நெய் ஊற்றி அந்த பச்சை கற்பூரத்தை எரிய விடணும். அப்போ அதுல இருந்து ஒரு ஜோதி உருவாகும். அந்த ஜோதியை நீங்கள் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானாக பாவிக்கணும். ஏன் தெரியுமா? பௌர்ணமி அப்படின்னாலே திருவண்ணாமலையில் இருக்கிற சிவபெருமான் வழிபாடு ரொம்ப முக்கியம், பிரசித்தி பெற்றது. பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலையில் கிரிவலம் போகக்கூடியவங்களோட எண்ணிக்கை வந்து லட்சக்கணக்கில் இருக்கும். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு அக்னி ஸ்வரூபம். இன்னொரு பக்கம் பெண் தெய்வங்களுக்குரிய, மகாலட்சுமி தாயாருக்குரிய இந்த பொருட்களையும் இதில் போட்டிருக்கோம். இந்த எல்லா பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து எரிய விடும்போது அது ஒரு ஜோதி உருவாகுதுல்ல, அந்த ஜோதியை உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் ஒன்றாக உட்கார்ந்து அமர்ந்து கண்குளிர பார்த்து தரிசனம் பண்ணணும். அந்த சிவபெருமானையே உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஐக்கியமாக்கின அற்புதமான பலன் தான் இந்த ஒரு பரிகாரம். அந்த ஜோதி எரிஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு சூடு ஆறுனதுக்கு அப்புறமா அதை அப்படியே பூஜை அறையில் வச்சுடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கருமை நிற சாம்பல் மாதிரி உருவாயிருக்கும். அதில் ஒரே ஒரு சொட்டு நெய் அப்படிலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நீங்கள் குழைக்கும் போது அந்த சாம்பல் வந்து ஒரு பசை மாதிரி, ஒரு கருமை நிற மை மாதிரி தயாராகும். இந்த கருமை நிற மை இருக்கு இல்லையா, இது அற்புதமான ஒரு தாந்திரிக பொருள். கேட்டதை கொடுக்கக்கூடிய, எல்லா விஷயத்தையும் உங்கள் பக்கம் காந்தம் போல வசியம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள். சுத்தபத்தம் இல்லாமல் நீங்கள் தொடவே கூடாது. அதை ஒரு சிறிய டப்பாலையோ இல்லை அந்த அகல்விளக்கு கொட்டாங்குச்சிலையோ கூட நீங்கள் பூஜை அறையில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். முக்கியமான விஷயமா, வெளில போகிறீங்க, போகக்கூடிய காரியத்தில் வெற்றி கிடைக்கணும், எந்த விதமான தடையும் ஏற்படக்கூடாது. அதே மாதிரி பெண்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க, போகக்கூடிய இடத்துல ஒரு பாதுகாப்பு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெண்கள் உச்சந்தலையிலையும், ஆண்கள் வந்து நடு நெத்திலேருந்து விட்டுட்டு நீங்கள் தாராளமாக போகலாம். போகக்கூடிய இடத்துல பாதுகாப்பு கிடைக்காத மட்டும் இல்லாமல் என்ன விஷயத்துக்காக போறீங்களோ அது உங்களுக்கு சாதகமாக நடக்கும். பணவசியம், ஜனவசியம் இது எல்லாத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு மை தான் இதை நீங்கள் தயார் செஞ்சு வச்சுருக்கீங்க. இந்த ஒரு ஆனி பௌர்ணமி அன்னைக்கு தயார் செஞ்சீங்கன்னா சரியாக உங்களுக்கு 1 மாதம் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு இதே மாதிரி தயார் செய்து அடுத்த 1 மாதத்துக்கு பயன்படுத்திக்கலாம். ஆனி பௌர்ணமி மாதிரியான இந்த பிரபஞ்சத்தோட சக்தி மேலோங்கி இருக்கக்கூடிய இந்த நாளில் இந்த பொருட்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து எரித்து அதில் வரக்கூடிய மைய நீங்கள் தினமும் கூட இட்டுட்டு வரலாம். குளிக்காமல் சுத்தபத்தம் இல்லாமல் மட்டும் நீங்கள் தொடவே கூடாது. இந்த ஒரு ஆனி பௌர்ணமிக்கு இது முயற்சி பண்ணுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியத்தில் வெற்றி கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும், பாதுகாப்பு வரும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.